என்னைக்கு ஆக்சிடென்ட் இல்லை ஒரு பேப்பர் ஒன்றா சொல்லுங்க. ஆனி மாசம் நெருங்கும் போது ரொம்ப தப்பு சார், அதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதெல்லாம் ஒரு அவங்க ஜோதிடர் சொல்றாரு. சார் அவங்களுக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரியாத ஜோதிடர்கள் இல்ல, அவங்களுக்கு என்ன கிரகிச்சிருக்காங்களோ என்ன தெரிஞ்சிருக்கிறாங்களோ சொல்றாங்க. அவங்கள கூப்பிட்டு நீங்க கேட்குறீங்க, அவங்க சொல்றாங்க. புரியுதா? எல்லா மாதமும் சிறந்த மாதம், எல்லா மாதமும் ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி வருகிறது. இந்த அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்குள்ள, பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்குள்ள அந்த சூரியன் அதனுடைய சந்திரன் எல்லாம் ஒரு வரும்போது அங்க பற்ற கிரகங்களோட எங்க சேர்ந்திருக்கோ அது இவனுக்கு ஒரு அஷ்டமாதிபதியா இருந்தோ ஒரு மாரகாதிபதியா இருந்தோ எல்லாருக்கும் உண்டு. டெய்லி மரணம் உண்டு, டெய்லி ஜனனம் உண்டு. இதுக்காக ஆனி மாசத்துல குழந்தையிலே பிறக்கலையா? அதெல்லாம் இல்லை. இப்போ திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியிருக்காங்க. அப்ப அவன் இன்னொருத்த உரைகள் இந்த தப்புன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அவன் என்ன கிரகிச்சிருக்கானோ வட்டமா உதாரணமா காமிச்சுட்டு அப்படி என்று நினைத்தாயான்னு ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு தெரியுமா? அடுத்தாப்புல இன்னொருத்தர் வந்து சொல்றார், ஓங்காரானந்தாவும் அதுக்கு ஒரே எழுதியிருக்கார். அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன் பரிச்சயம், அதனால பேரை அப்படின்னு சொல்லிவிடுறேன். அப்போ அது அவர் அப்படி சொல்லி அப்படி கம்பேர் பண்ணலாமா? அவங்களுக்கு இப்போ என்னை கூப்பிட்டு கேட்குற ஜோதிட ரீதியானா நான் எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்றேன். நான் சொன்னதுதான்ங்கிறதே கிடையாது. அதுக்கு மேலே இது பெரிய பாசா, பெரிய சமுத்திரம் மாதிரி. அதுல ஏதோ ஒரு சின்ன துகள் அப்போ ஏதோ கிடைச்சிண்டு. இப்போ செவ்வாய் கேது சிம்மத்தில் இருக்கு, அந்த விரோதமான வீட்டில் இருக்கும் போதும் கிடையாது. இந்த கேதுனுடைய இதனால என்ன? எல்லாருக்கும் ஞானம், எல்லாருக்கும் மோட்சம், எல்லாருக்கும் மோட்ச தீபம் போட்டோம்.